அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். பா விஜய் டைரக்ஷனில் அர்ஜுன், ஜீவா, ராஷி கண்ணா மற்றும் பலர் நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன அகத்தியா என்ற ஹாரர் ஃபேண்டசி தமிழ் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டராக விரும்புகிற நம்ம ஹீரோ ஜீவாவுக்கு ஒரு புதுப்பட வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு பழைய பங்களாவில் தன் சொந்த காசை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிரம்மாண்டமான ஒரு செட்டை டிசைன் பண்ணுறாரு. ஜீவா அறிமுகமாகிற முதல் படத்துக்காக போடப்பட்ட இந்த செட்டில் திட்டமிட்டபடி ஷூட்டிங் நடக்காமல் அவருடைய முதல் படம் அப்படியே ட்ராப் ஆகிடுது. முதல் படமே ட்ராப் ஆயிடுச்சு. கையில் இருந்த காசும் மொத்தமாக போன சோகத்தில் இருக்க ஜீவாவுக்கு அவரது உதவியாளராக வருகிற ஹீரோயின் ராஷி கண்ணா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதன்படி பல லட்சம் செலவு செஞ்சு உருவாக்கின அந்த செட்டை அப்படியே பேய் வீடாக மாற்றிடுறாங்க. இவங்க உருவாக்கின இந்த பேய் வீட்டுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. கூடவே இந்த டூப்ளிகேட் பேய் வீட்டில் ஒரிஜினலாக சில அமானுஷ்ய சம்பவங்களும் நடக்குது. அந்த அமானுஷ்ய விஷயங்கள் என்ன, அதன் பின்னணியில் இருக்கிற கதை என்ன என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில் இருக்க பழங்கால பங்களாவின் பின்னணியில் இருக்க ஒரு அமானுஷ்ய சக்தியை மையமாக வச்சு இந்த படத்தை இயக்கி இருக்காரு பா விஜய். 1940ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிரெஞ்சு அரசாங்கம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் அரிய வகை மருந்துகளையும் அபகரிக்க நடக்கும் பிரச்சனைகளை திரைக்கதையாக அமைச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் வர இது என்ன ஜாக்சன் தோர படம் மாதிரி இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே படத்துல அர்ஜுன் என்ட்ரி ஆகுறாரு. அர்ஜுன் என்ட்ரி ஆன பிறகு படம் வேற லெவல்ல போகுது. இன்னும் சரியா சொல்லணும்னா மொத்த படத்தையுமே இவர் தான் தாங்கி இருக்காரு. பிரான்ஸ்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வர்ற ஒரு சித்த மருத்துவரா இவருடைய கேரக்டரை நம்ப முடியாதபடி டிசைன் செய்யப்பட்டிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தன் கம்பீரமான நடிப்பால ரசிக்கும்படி மாற்றி இருக்காரு. இவரது ஜோடியாக வருகிற மாடில்டாவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கடந்த காலத்துக்கும் பிரசன்ட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வர இந்த படத்தோட கதை நடக்கிறது ஒரே இடம் என்றாலும் பிரெஞ்சு காலகட்டத்தில் ஆடம்பரமான பங்களாவை பிரம்மாண்டமாக காட்டிட்டு தற்போது நடக்கும் காலகட்டத்தில் அதே பங்களாவை பயங்கரமாக காண்பித்து ரெண்டு காலகட்டத்தில் இருக்க வேறுபாட்டை பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா யுவன் சங்கர் ராஜாவோட இசையில எண்ணினிய பொன்னிலாவே ரீமிக்ஸ் சாங்கும் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பல வருஷத்துக்கு பிறகு பிளாக் என்ற படம் மூலமா ஹிட் கொடுத்த ஜீவா மீண்டும் ஒரு புது முயற்சியா இந்த ஃபேண்டசி கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்துல வழக்கமான ஹீரோ போல இல்லாம தன்னை சுற்றி நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் என்ன என்பதை தேடுபவராகவும் அம்மாவுக்காக எப்படிப்பட்ட அமானுஷ்யத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற கேரக்டர்ல ஜீவா சிறப்பா நடிச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்துல இருக்க பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு இந்த படத்தை சீரியஸான ஒரு படமா எடுத்திருக்கணும், இல்லைன்னா காமெடி படமாக்கி இருக்கணும். ரெண்டுமே இல்லாம சீரியஸா போயிட்டு இருக்க இந்த கதைக்குள்ள தேவையில்லாத காமெடி காட்சிகளை நடுநடுவில் சொருகி படத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. எந்த காமெடி காட்சிகளும் ஒர்க் அவுட்டே ஆகல. அடுத்ததா தேவையில்லாத சில லென்த்தான சீன்ஸும் இந்த படத்துல இருக்கு. இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு தரமான படம், தாராளமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.